பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நான் உங்களோட செய்தி பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, நாம் கடந்த இந்த ஒரு மாதத்தில் 2 கட்டமாக நம்ம நீங்களும் நானும் என்ற நிகழ்வு நம்ம நடத்தினோம். நன்கொடை நிகழ்வாக அதை நம்ம பண்ணியிருந்தோம். அதை நிறைய உறவுகள் பயன்பெற்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எதற்காக பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய விளக்கிட்டோம். ஏற்கனவே நம்மளுக்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், மருத்துவம், கல்வி இது போன்ற தேவைகள் இருந்ததுனால நம்ம நடத்துகிறோம். இதையே உறவுகள் நீங்கள் தொடர்ச்சியாகவே நீங்கள் அதை பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு சோர்ஸை நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஆஃபீஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கான தேவைகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு கலந்து கொண்ட உறவுகளே அதை சொன்னதன் அடிப்படையில் தற்போது நம்மளுக்கு விவசாய காலங்கள் ஆரம்பிச்சிருக்குங்கிற போது அதற்கான தேவைகளும் பிரச்சனைகளும் நமக்கு இருக்குது. ஸோ தேவைகள் இல்லாத மனிதர்களே இங்கே தேடி பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பொதுவாகவே இந்த யூடியூப் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் ஆயிரக்கணக்காக வரும் போல் அப்படின்னு நினைக்கலாம். கடந்த ஒரு 6 மாதத்திற்கான டிரான்சாக்ஷனை வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன். 140, 130, 120 அவ்வளோதான் டாலர். அதுக்கு கீழே தான் இந்த 6 மாதத்துக்கு கீழே. குறைஞ்சபட்சம் 12,000க்கு மேலே 13,000 தாண்டவே இல்லை. இவ்வளவுதான் ரெவென்யூ. அதை நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக இல்லவே இல்லை. சம்பாதிக்கிறாங்கன்னு மீன் அவங்க ஒரு கிளாமரா, ஒரு வேறு மாதிரி அரசியல், சினிமா இது போன்று கேலி கூத்து, பொழுதுபோக்கு அப்படி போகிறவங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறாங்க தான். அதே மாதிரி விளம்பரங்கள் பண்ண, அதாவது உங்கள் சேனலில் எதுக்கெல்லாம் அவங்க காசாக்கணுமோ அதுக்கெல்லாம் பண்ணும்போது நிறைய வருமானங்கள் வருது. ஆனால் இது வரைக்கும் நம்ம எந்த விதமான வருமானத்தையும் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணுறதுக்கோ மற்ற காரியங்களுக்கு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. நம்மக்கிட்ட கிடைக்கிற தகவலை பொதுமக்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்மளுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கவே கூடாதுங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது இனிமேயும் தொடரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போகிறது. ஆனால் நம்மளுடைய தேவைகள், பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ஒரு நியாயமாக நேர்மையான முறையில் உறவுகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நிறைய காரியங்களை உங்களையும் சந்தித்து உங்களுக்கான தீர்வுகளையும் நாங்களும் சொல்லியிருக்கோம். உதவிகளை பெற்றுக்கொண்ட உறவுகள் நன்றி கூட சொல்லாமல் போனதும் உண்டு. உதவிகள் பெறாமலேயே நம்மக்கிட்டேருந்து எந்த விதமான உதவியும் பெறாமல் இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு இந்த நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நன்றியோடு இருக்கிற எண்ணற்ற உறவுகளும் உண்டு. இதில் 2 வகையான மனிதர்கள் உண்டு. ஸோ அவங்க அப்படிப்பட்டவங்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஓகே, இப்போ வரக்கூடிய 27/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் என்ற நிகழ்வை நம்ம மீண்டும் நடத்த இருக்கிறோம். ஸோ அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா எதற்காக கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு பாத பிரச்சனை இருக்குது, அதுக்கு சஜஷன் கேட்கலாம். நிலம் அளக்கிறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னா சஜஷன் கேட்கலாம். அதே மாதிரி ஒரு வழக்கு இருக்குது கோர்ட்டில், இந்த வழக்கை நம்ம எப்படி முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கு இருக்கிறதுக்கெலாம் நம்ம தீர்வு சொல்கிறது என்பது சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது என்னென்ன மாதிரி ஆவணங்களை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு திருப்திக்காக வேணால் நீங்கள் கேட்கணும்னு நினச்சா ஒரு வழக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக உறவுகளுக்கு நம்ம பேசலாம். அது ஒன்று. அதுபோக பத்திரத்தில் பிழை இருந்தால், சர்வே நம்பர் பிழை இருந்தால், அளவுகளில் பிழை இருந்தால், அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பட்டாவில் பிரச்சனை இருந்தால், பட்டாவே கொடுக்காமல் இருந்தால், இப்படி போன்ற நிலம் சம்பந்தமான சிக்கல்கள் மட்டுமல்ல, ஆர்டிஐ பயன்படுத்தி நம்ம எவ்வாறு மனுக்களை எழுதி கொள்வது, அதே மாதிரி திட்டங்கள் பல அரசு கொண்டு வர்ற திட்டங்களில் இந்த மாதிரி நான் பயன்பெறணும்னு ரொம்ப நாளாக முயற்சிக்கிறேன், என்னால் முடியல, நான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி விவரங்களை நீங்கள் என்ன செய்யலாம்னா கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இந்த நிகழ்வில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளலாம். இதில் நம்ம குறைந்தபட்சமாக நம்ம 500 தான் நம்ம கட்டணம் விதிச்சிருக்கோம். இதையும் தாண்டி நீங்கள் இல்லைங்க, நீங்கள் விதிச்சிருக்க விதிமுறையை தாண்டி நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய பயன்பெற்றிருக்கோம், அதனால் நாங்கள் கூடுதலாக உதவி செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் வரவேற்கத்தக்கது. யாரையும் நம்ம நிராகரிக்க போகிறதல்ல. அதையும் தாண்டி நம்ம ஒன்று சொல்லிக்கல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விருப்பம் இல்லாத உறவுகளை நம்ம ஒருபோதும் நம்ம கட்டாயப்படுத்துவதல்ல. இது விருப்பத்தின் பேரில் நடைபெறுகிற நிகழ்வு என்பதை உறவுகளுக்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம திணிக்க விரும்பவே இல்லை. விரும்புனா நீங்கள் கலந்து கொள்ளலாம், விரும்பலைன்னா நீங்கள் அதை கடந்து செல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நண்பர்கள், நம்ம சட்ட அமைப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃப்ரீ வகுப்புகள் அங்கங்கே நம்ம நடத்திட்டு இருக்கோம். கன்சல்டிங் அங்கங்கே ஃப்ரீயாகவும் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம்
நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கெங்கே வகுப்பு நடக்குது, என்னென்ன பண்ணுறோங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எமர்ஜென்சியாக பேசணும், இந்த மாதிரி எனக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா, அது உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக நம்ம இந்த நிகழ்வை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீண்ட ஒரு மனுக்கள் நீங்கள் எழுதி தரணும் அப்படின்னா, கண்டிப்பாக மனுக்கள்லாம் எழுதி நம்ம கொடுக்குறது என்பது சாத்தியம். ஏன்னா ஒரு ஆள் நம்ம அதை பண்ணும்போது அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனு எழுதுவதற்கு வேணால் நம்ம இப்படி இப்படி எழுதணும்னு சொல்லி நம்ம கைட் பண்ணி என்ன செய்யலாம்னா, இப்போ ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர் அடிப்படையே தெரியல, மனு எழுதுறது எப்படின்னே தெரியல, அவர் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போ இந்த மாதிரி தான் மனு எழுதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாடல் ட்ராப் பண்ணி நான் அனுப்புனேன். அதை வச்சு அவர் ஒரு அருமையாக மனு ரெடி பண்ணார். இது ஏன் உங்களுக்கு நான் பயிற்றுவிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடுத்தவர்களை சார்ந்து இருக்க தேவை கிடையாது. நீங்கள் ஒரு முறை நீங்கள் முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேரை கைட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் மனுவை நீங்களே எழுதுவது மிக சால சிறந்தது. ஆனால் கைட் பண்ணுறது சைட்லேருந்து கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒரு சகோதரர் பேசியிருந்தார், எனக்கு ஒரு 4 மனு ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அந்த மனுவுடைய இப்படி தான் நீங்கள் இந்த மனுவை எழுதணும் அப்படின்னு அவருக்கு அனுப்பியிருந்தோம். அவரே அதை ரெடி பண்ணிக்கிட்டார். நிறைய உறவுகள், எண்ணில் அடங்காத உறவுகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க, முந்தைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம சஜஷன் சொல்லியிருக்கோம். ஒரு சில உறவுகள் மிஸ் ஆகிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் மெமரியில் ஒரு சில உறவுகள் ஒரு மனு மாடல் கேட்டாங்க. அவங்க மனு மாடல் கேட்டுட்டு எந்த நம்பர்லேருந்து அவங்க கூப்பிட்டாங்கிறத நான் மறந்துட்டேன். மேபி அது கொஞ்சம் நாளாகி பொண்ணு கேட்டாங்க. அன்னைக்கே கேட்டிருந்தா கூட நம்ம அதை செஞ்சுருக்கலாம். அவங்க கொஞ்சம் நாளானவனுக்கு எனக்கு இந்த மாதிரி மனு மாடல் வேணும்னு கேட்டாங்க. அதனால நம்மளால் அதை சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு தீர்வுகள் என்றால் அன்றைய நாளிலே அல்லது நம்ம மறுநாளிலே நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி அதை நீங்கள் அன்றையே நீங்கள் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முனைப்பு காட்டணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நீங்கள் இப்போ திரையில் 2 நம்பர் தோன்றுது. இதில் பார்த்தீங்கன்னா 9095 112078 9095 112078 இதுதான் கூகுள் பே, ஃபோன்பே நம்பரு. இதில் நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை செலுத்திட்டு, உங்களுடைய நன்கொடையை செலுத்திட்டு, உங்களுக்கு இன்னொரு நம்பர் டிஸ்பிளேல காட்டும் 8220513111 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில், நீங்கள் பணம் அனுப்புகிற டீட்டெயில், மற்றபடி உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய பேர், எத்தனை மணிக்கு நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க. ஏன்னா நிறைய உறவுகளை நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவங்க வெளியில் இருந்துறாங்க. நீங்கள் இதில் கலந்து கொள்ளணும்னா தாராளமாக நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய தகவல்களை சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த நேரத்தில் அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அதை உங்களோட பேச முடியும். அதான் ஒரு நாளில் நம்ம வியாழன் பேச நம்மளுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் உங்களோட பேசி உங்களுக்கான தீர்வுகளை எட்டுவோம். இது முழுக்க முழுக்க கைபேசி வழியாக இந்த உரையாடல் நடைபெறும். நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நிறைய உறவுகள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நேரில் சந்திக்கிறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்னொருத்தரை ஒரு இசை மையம் துவங்கியிருக்காரு, அங்கே தான் நம்ம கன்சல்டிங் பண்ணுறோம். அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது உங்களை தங்க வைப்பதற்கோ, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ, இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் நேரில் சந்திக்க நம்மளுக்கு தற்போது சூழல் இல்லை. ஒருவேளை மேபி அங்கே நம்மளுக்காக ஏதாவது சோர்ஸ் உருவாயிடுச்சு அப்படின்னா, நேரில் சந்திக்க வர்ற உறவுகளை நம்ம நேரில் சந்திக்கிறதுக்கான ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நியமித்து அன்னைக்கு சந்திக்க வர்ற உறவுகளை நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கான அடிப்படை வசதிகள், தேவைகளை உருவாக்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நேரில் சந்திக்க முடியும். அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இது ஒரு கிராமம் அப்படிங்கிற போது தேவைகள் இப்போ டவுனாக இருந்தாலும் ஏதோ ஒரு ரூம் போட்டுருவீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறீங்க. ஆனால் இங்கே கிராமம் சாப்பிட்றது கூட இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் உங்களுடைய நலன் கருதி தான் நம்ம கைபேசி வழியான தீர்வுகளை நம்ம சொல்லலாம். அதுலேயும் குறைந்தபட்ச கட்டணமாக நன்கொடை நிகழ்வாக நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட உறவுகள் இதில் கலந்துக்கலாம். இதில் கட்டாயம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆகவே உங்களால் நான், என்னால் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நானும் என்ற நிகழ்வில் அவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். வருகிற 27/8/2026 அன்னைக்கு உங்களை கைபேசி வழியை நான் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறேன்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.